வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விரிவாக பார்க்க போறோம். இந்தியாவின் தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு தொடர்பாக வெளியான ஒரு பத்திரிகை அறிக்கை. அதில் என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குன்னு அலசலாம் வாங்க. இந்த ஒரு வரியே போதும் இந்த அறிக்கையோட மொத்த சாரத்தையும் புரிஞ்சுக்க. நீட் தேர்வுங்கிறது ஒரு மெரிட் டெஸ்ட் மட்டும் இல்ல, அது ஒரு நவீன மனுஸ்மிருதின்னு ரொம்ப அழுத்தமா குற்றம் சாட்டுறாங்க. அப்படின்னா என்ன? ஏன் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க? வாங்க விரிவாக பார்க்கலாம். சரி, நாம பார்க்க போற இந்த எல்லா தகவல்களும் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு சேர்ந்து வெளியிட்ட ஒரு பிரஸ் ரிலீஸ்ல இருந்து தான். இப்போ அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, கோரிக்கைகள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல தேர்வு மையங்கள்ல சில விரும்பத்தக்காத சம்பவங்கள் நடந்ததா இந்த அறிக்கை சொல்லுது. அது என்னென்ன சம்பவங்கள்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க வாதத்தோட தொடக்க புள்ளி. அவங்க அறிக்கைப்படி தேர்வு மையங்கள்ல மாணவிகளுக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்களோட துப்பட்டா, காதணி, செயின் இதெல்லாம் கூட வலுக்கட்டாயமா அகற்றப்பட்டதாகவும், சோதனைங்கிற பேர்ல அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதாகவும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவிங்களுக்கு மட்டுமில்ல, மாணவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு இந்த அறிக்கை சொல்லுது. தேர்வு எழுத வந்த சில மாணவர்களோட தலைமுடிய அவங்க விருப்பமே இல்லாம வெட்டி அவங்கள ஒரு விதமான மன உளைச்சலோட தேர்வு எழுத வச்சதா சொல்லப்படுது. சரி, இப்போதான் இந்த அறிக்கையோட மிக முக்கியமான மையமான ஒரு வாதத்துக்கு வர்றோம். அதாவது அதிகாரிகள் ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட பெரிய குற்றச்சாட்டு. பாருங்க, மாணவர்களோட கண்ணியத்தை சீர்குலைக்கிற மாதிரி இவ்ளோ தீவிரமான புகார்கள் வந்த பிறகும் அதிகாரிகள் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல, ஒரே மௌனம்தான் நிலவுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது கதையோட ஒரு பகுதி தான். இங்க தான் அவங்க வாதத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. மத்த புகார்களுக்கு காட்டப்பட்ட அணுகுமுறைக்கும் இப்ப சொல்ல போற இந்த ஒரு சம்பவத்துக்குமான அணுகுமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததா அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளோட உச்சக்கட்டம். மற்ற விஷயங்கள்ல அமைதியா இருந்த நிர்வாகம் பூணூல் தொடர்பான ஒரு பிரச்சனை வந்தப்ப மட்டும் உடனே நடவடிக்கை எடுத்ததா இந்த அறிக்கை சொல்லுது. இந்த ஒருதரபட்சமான அணுகுமுறை தான் அவங்களோட கோவத்துக்கு முக்கிய காரணம். அவங்களோட ஆதங்கத்தையும் வாதத்தோட சாரத்தையும் இந்த ஒரு வரி அப்படியே படம் பிடிச்ச காட்டுது இல்லையா? மாணவர்களோட உணர்வுகளை விட ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு அவங்க வேதனைப்படுறாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றாங்களே, இதுக்கு என்ன தீர்வு தான் அவங்க முன்வைக்கிறாங்க? அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமா 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. 1, நடந்ததா சொல்லப்படுற எல்லா சம்பவங்கள் மேலேயும் ஒரு நீதி விசாரணை வேணும். 2, எந்த விதமான சாதி மத பாகுபாடும் இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிகள் இருக்கணும். கடைசியா 3வது கோரிக்கை, இந்த நீட் தேர்வே சமூக நீதிக்கு எதிரா இருக்கு, அதனால அதை முழுமையா ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த அறிக்கையோட இறுதி பகுதிக்கு வருவோம். இந்த எல்லா சம்பவங்களையும் வச்சு ஒரு பரந்த சித்தாந்த ரீதியான முடிவுக்கு அவங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாமா? நாம ஆரம்பத்துல பார்த்தோமே நவீன மனுஸ்மிருதின்னு அந்த வார்த்தைக்கு இப்ப வருவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுங்கிறது ஒருத்தரோட தகுதிய அளக்கிற கருவி கிடையாது. மாறாக அது சமுதாயத்துல ஏற்கனவே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் ஆழமாக்குற ஒரு அமைப்பு. இதுதான் அவங்களோட இறுதிவாதம். இந்த முழு அறிக்கையும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு தேர்வுக்கான விதிகள், கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தனிப்பட்ட நபர்களோட கலாச்சார மத உணர்வுகள். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோதும் போது எது சரி எது தவறுங்கிற அந்த எல்லைய நாம எங்க எப்படி வரையறுக்கிறது? இது உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.